உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம வந்து மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று வந்து சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் வந்து சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரு சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசிக்கு கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன் நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் வந்து பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னு வாழ்க்கையை அவர் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சு வாழக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கன்னி ராசிக்காரர்கள் தான். யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க, துன்புறுத்தவங்களை சும்மா விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள். அதே மாதிரி தன்னை சந்தோஷப்படுத்துகிறவங்கள அவங்க கொடுத்த சந்தோஷத்தோட ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா நம்ம கன்னி ராசிக்காரர்கள் தான். ஸோ அந்தளவுக்கு சிறப்புகள் பெற்ற இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிக சிறப்பான உன்னதமான யோகத்தோடையே தூங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு தன மற்றும் பாக்கியஸ்தானத்து அதிபதி, தனக்காரகன் மற்றும் பாக்கியஸ்தானத்து அதிபதியாக வரக்கூடிய முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய சுகபோகக்காரகன் சுக்கிரன் உச்ச பலம் பெற போகிறாரு. எங்கே இருந்து அப்படின்னா, கும்பராசியில் இப்போ இருந்துட்டு இருக்காரு. அங்கே கிரக யுத்தத்துலையும் இருந்துட்டு இருக்காரு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுடைய யோகத்தை செய்யக்கூடிய, பாக்கியத்தை செய்யக்கூடிய, தனத்தை பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய, குடும்ப ஒற்றுமையை சொல்லக்கூடியவர் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது ஓரளவுக்கு நல்லது தான். ஆனால் அதை விட சிறப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அவர் பலம் பெறுறது. அதாவது உங்கள் ராசிக்கு தனக்காரகன் மற்றும் பாகிஸ்தானத்து அதிபதியான சுக்கிரன் சுகபோகக்காரகன் அவர் வந்து பலம் பெறுவது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதன் எங்கே பலம் பெறுறாருன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் உச்ச பலம் அடைகிறாரு. ஸோ நமக்கு நல்லது செய்கிறவங்க ஒருத்தன் நல்லா இருந்தாலே நாம நல்லா இருப்போம் இல்லையா? அந்த கணக்குப்படி சுக்கிரன் பாக்கியாதிபதியாக வந்து உங்களுக்கு அவர் உச்சம் பெறுறது அதிர்ஷ்டங்கள், பாக்கியங்களை அள்ளி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, கண்டச்சனி வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்குது. அதாவது 7ஆம் இடத்துல சனி வந்து அமரப் போகிறாரு. உடனே ஒரு பதட்டம் வந்துடும். ஐயோ, சனி 7ல் உட்காந்து நம்ம ராசிக்கு பார்வையை கொடுக்கும், என்ன ஆக போதோ, அதெல்லாம் பதட்டமே படாதீங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதாவது 6ஆம் இடத்துல இப்போ இருந்துட்டு இருக்காரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி வந்து 6ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு. அங்கேருந்து அவருடைய அடுத்த நகர்வா 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பின்னாடி மீன ராசிக்குள்ள சனி பகவான் வரப்போறாரு. அங்கே ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு தனக்காரகனான சுக்கிரன் உட்காந்துருக்காரு. பாக்கியாதிபதியும் அவர் தான், மகாலட்சுமியோட அம்சம் அங்கே இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து சனியும் இந்த மாதத்துலேயே உள்ளே வந்துடுறாரு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து மார்ச் 3ஆம் தேதி போகிறாரு. அவருக்கு பின்னாடி 2 நாளில் ஒரு நம்ம சனி பகவானும் பின்னாடியே போயிட்டார். ரெண்டு பேரும் ரொம்ப நட்பு கிரகங்கள் இல்லையா? சனியும் சுக்கிரனும் மிக சிறந்த நண்பர்கள். ஸோ அவங்க 2 பேரும் அடுத்தடுத்து ஒரே வீட்டுக்குள்ளே ராசிக்குள்ளே போகிறாங்க. அதாவது கிரக யுத்தத்தில் இருந்து 6ஆம் இடத்துல இருந்து விடுபட்டு 7ஆம் இடத்துல போய் அமர்றாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சுக்கிரன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நண்பன் சொன்னேன்னு நினச்சி எடுத்துக்க வேணாம். தனக்காரகன் அவர் தான், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர், குடும்ப ஒற்றுமையை கொடுக்கக்கூடியவர், உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் தான், பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியது அவர் தான். அதை விட முக்கியமாக சுக்கிரனை காட்டிலும் கன்னி ராசிக்கு முழு யோக பலன்களை கொடுக்கக்கூடியது யார் தெரியுமா? சனி பகவான். இது நிறைய கன்னி ராசிக்காரர்கள் வந்து சனி பகவானை பார்த்து ஆச்சரியப்படுறதுன்னு, பயப்படுறது அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்லது செய்யணும் பார்த்தே நம்ம பயப்படுறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எதுனாலன்னு சொல்லிடுறேன். அதாவது சனி பகவான் வந்து கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்து யோகாதிபதி. 5ஆம் இடத்து யோகாதிபதி, 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். இந்த யோகாதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த 5ஆம் இடம் யோகஸ்தானம் மட்டும் கிடையாது. குலதெய்வ ஸ்தானம், புத்திரஸ்தானம், உங்களுடைய மனோஸ்தானம், உங்களுடைய குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியான யோகாதிபதியான சனி பகவான் நீதிமான், கர்மகாரகன். அவர் வந்து இன்னொரு கேந்திரம். 7ஆம் இடம்ன்றது ஒரு கேந்திரம், 5ஆம் இடம்ன்றது திரிகோணம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 7ஆம் இடமான மீன ராசியில் போய் அமர்றது உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுக்க போகிறாருன்னா, நம்மளோட குலதெய்வம் நமக்கு பார்வையை கொடுக்குதுன்னா நம்ம பயப்படுவோமா? சந்தோஷமாக தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் வந்து கண்டச்சனியை நினச்சி உங்களை யாரும் பயமுறுத்தினாலும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக சனி பகவானால் உங்களுக்கு ஏற்றம் தான் இருக்குமே தவிர்த்து வீழ்ச்சி கண்டிப்பான முறையில் வராது. ஏன்னா அவர் தான் உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமே அவர் தான். ஸோ அதனால் சனி பகவான் நல்ல நிலைக்கு வராரு, நம்ம ராசிக்கு பார்வையை கொடுக்குறாங்கன்னா சந்தோஷப்பட்டுக்குங்க. அவர் மூலிமா பல நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. என்னென்ன வகையில் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அப்படின்னா கண்டிப்பாக
சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்தோனே வேலை இழக்கும். இது நல்ல விஷயமா? அப்படின்னு நீங்க கோவப்படுவீங்க, கோவப்படாதீங்க. நான் விஷயத்த சொல்லிர்றேன். வேலை போகும். ஆனா நல்ல வேலை கிடைக்கும். அத விட நல்ல வேலை கிடைக்கும். கூட இருந்த கெட்ட நபர்கள், அதாவது ஒரு அ என்ன சொல்றது? எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட நபர்கள் உங்கள விட்டு விலகிருவாங்க. போம்போது அவங்க வந்து உங்கள பழி சொல்லிட்டு போவாங்க. உங்கள தப்பு சொல்லிட்டு போவாங்க. நீங்க அத நெனச்சு வருத்தப்படாதீங்க. இவங்க இதோட போனாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கங்க. உங்களுக்கான புது உறவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு உங்களுக்கு வந்து மிக சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஆட்களா இருக்க போறாங்க. அவங்க மூலியமா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பெரிய நெட்வொர்க்கே உங்களுக்கு கிடைக்க போகுது. நெறைய நல்ல நண்பர்கள், புது வாழ்க்கை, புது அ என்ன சொல்றது? தொழில் எல்லாமே நல்ல விதமா அமைஞ்சு, சிறப்பான நல்ல யோகத்தோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இந்த மார்ச் மாத துவக்கமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மார்ச் மாதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதி ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கு. உங்க ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது உங்க ராசி அதிபதியோட இன்னொரு வீடு, மிதுன ராசியில வியாழன், சுபகிரகம் வியாழன் இருந்துட்டு இருக்காரு. 10ஆம் இடத்துல வியாழன், குரு பகவான் இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 5, 6 மாதமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிசாரம், வக்ரம் அப்படின்னு ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருந்தாரு. முன்னாடி போக, பின்னாடி வர இப்படின்ற மாரி இருந்துட்டு இருந்தாரு. இப்ப அவரும் வந்து தன்னுடைய பழைய நிலைக்கு, அதாவது ஒரு வலுவான நிலைக்கு வரப்போறாரு. என்னைக்கு அப்படின்னா, மார்ச் 17ஆம் தேதி. மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து குரு நல்ல ஒரு நிலை பெற்று, வலுப்பெற்று, நல்ல யோக பலன உங்களுக்கு குடுக்க போறாரு. மெயினா வந்து குரு அவர் இருக்கிற இடத்த விட அவரோட பார்வை ஸ்தானத்துக்கு பலம் அதிகம். அவருக்கு பார்வை குடுக்குற ஸ்தானங்களுக்கு பலம் அதிகம். அந்த வகையில அவர் 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய தனஸ்தானத்த பார்க்குறாரு. அப்ப வந்து தொடர்பு வந்துருது பாருங்க. தனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் தொடர்புன்றது தர்ம கர்மாதிபதி யோகம். ஸோ அது நீங்க பேச பேச தான் உங்களுக்கு வந்து வருமானம் கொட்ட போகுது உங்களுக்கு. அதனால வந்து வீட்ல முடங்கி இருக்கிறாம, நம்மள இப்படி எல்லாரும் வந்து மட்டமா நினைக்கிறாங்களா, வைக்கிறாங்களான்னு கூச்சப்பட்டு ஒதுங்கி இருக்காம, உங்களுடைய ஒரிஜினாலிட்டிய இயல்ப வெளிப்படுத்தி நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ மக்களோட மக்களா சகஜமா பழக ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னையிலேருந்து உங்க வாழ்க்கையில மிக சிறந்த நல்ல முன்னேற்றங்கள் நடக்க போகுது. அன்றைய நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து நடக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம். அன்னையிலேருந்து நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்தாலும் உங்க கதவ தட்டி உங்க நண்பர்கள் உங்கள கூட்டு போயிடுவாங்க. வெளிய வாங்க. வாங்க நம்ம போவோம், அங்க போவோம், இங்க போவோம், இத செய்வோம், அத செய்வோம் அப்படின்னு புது புது விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க போகுது. ஹேப்பியா இருப்பீங்க. மகாலட்சுமியும் நீங்க தொடர்ந்து கும்பிட்டு வரணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் தான் வந்து புதன் தான் வந்து மகாவிஷ்ணுவோட அம்சம். உங்க ராசிக்கு பாக்கியநாதன் சுக்கிரன் தான் வந்து மகாலட்சுமி. ஸோ அதனால நான் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அ த வைணவ ஸ்தலங்கள், அதாவது விஷ்ணு ஆலயங்களுக்கு போயிட்டு நாராயணருக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா, சனிக்கிழமையில வழிபட்டு வந்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப சிறப்பான யோகங்கள் இருக்கும். முடிஞ்சா நீங்க எந்தெந்த ஸ்தலங்களுக்கு போகணுமோ விருப்பப்பட்டீங்கனாலும் போயிட்டு வாங்க. திருப்பதி போணும்னா போயிட்டு வாங்க. மாநிலநாட்டு ஸ்தலங்கள் கேரளால இருக்கு. அவ்வளோ கோயில் இருக்கு. வைணவ ஸ்தலங்கள் இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஏன்னா சுக்கிரன் வந்து சுகபோகக்காரன் மட்டுமில்ல, பயணங்கள குறிக்கக்கூடிய அவர் தான். அவர் நல்ல நிலைக்கு உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சனியோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நெறைய பயணங்கள் இருக்கும். ஆன்மீக பயணங்களும் இருக்கும். அதன் மூலியமா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும் வாழ்க்கையில நீடிச்சிருக்குன்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம். 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம். அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில தான் முன்னாடி போனாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நாம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த நல்ல சுப காரியங்கள இம்மீடியட்டா செய்ய முடியாம போறது. நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள், அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு. தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளோ நல்ல நெறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. ஆ இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுப கிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் குடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுக்கு உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி, இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன். ஆ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நெறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. கன்னி ராசி என்பர்களுக்கு மார்ச் மாதம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போது, என்னென்ன விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். இந்த கன்னி ராசி என்பர்களினுடைய ராசி அதிபதி புதன் பகவான். இந்த புதன் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்னஸ்க்கு உண்டான ஒரு காரக கிரகம் தான் இந்த புதன். அதே மாதிரி ஒரு தனிமையை விரும்பக்கூடிய ஒரு ராசியும் கூட இந்த கன்னி ராசி என்பர்கள். ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்வாங்க. அதே சமயத்துல ரொம்ப பிரைவேசியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். தனக்குன்னு ஒரு விஷயங்களை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பிரைவேசில நிறைய ரகசியங்கள் அப்படின்றது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள். பிறந்த உடனேயே பாத்தீங்கன்னா ஒரு வீடு இடமாற்றம் செஞ்சுக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி பருவம் முடிஞ்சு கல்லூரி பருவம் முடிஞ்சு வெளிநாட்டை நோக்கி பயணிக்கிறது, இது எல்லாமே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கும். சொந்த ஊர்ல நம்ம ராஜ்யம் பண்ணணும் அப்படின்றத தாண்டி எல்லா இடத்துலயும் இந்த அதாவது இந்த உலகத்துல என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கோ எல்லா கண்ட்ரிஸ்லயும் போய் நம்மளுடைய ஒரு திறமையை நிலைநாட்டணும்னு அதிகப்படியாக ஒரு பிரயத்தனம் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு தான் அதிகப்படியாக இருக்கும். ஒரு இடத்துல நல்ல ஒரு போஸ்டிங் வந்து நல்லா வந்துட்டு இருக்கிற சமயத்துல இன்னும் அதை விட ஒரு பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நாலேஜ், அங்க இருக்கக்கூடிய அந்த ஒர்க் நேச்சர், இது எல்லாமே இவர்களுக்கு பிடிக்கும். இது எல்லாமே போர் அடிச்சு போச்சு, நான் இன்னும் அடுத்த வேலைக்கு மாற்றம் செய்ய போறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு இடத்துல இருந்து அதிகப்படியாக மற்றொரு இடத்திற்கு தன்னுடைய வளர்ச்சிக்காக மாற்றம் செய்யக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று வர்றார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதத்துல. ஏன்னா இந்த 7ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அடுத்து நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட பத்தி சொல்லணும், ஒரு உங்களுடைய பிசினஸ பத்தி நீங்க வெளி உலகத்திற்கு எப்படி கொண்டு வரீங்க அப்படின்றதுதான் இந்த 7ஆம் இடம் சொல்ல போகுது. அடுத்து பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட சில தொழில்களையும் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த 7ஆம் இடம். அப்போ இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார். உங்களுடைய தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக அபரிமிதமான ஒரு மாற்றங்களை உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில்ல இந்த இடம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த பார்ட்னர்ஷிப் தொழில இருந்து நல்ல ஒரு வருமானங்களை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம்னு சொன்னா இந்த மார்ச் மாதம் தான். இதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இனிமேல் உங்களால ஒரு வருஷத்துக்கு போகவே முடியாது. அதனால சில பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் எடுத்த விஷயத்த உடனே நடத்தி முடிச்சிடணும். அப்படி நடத்த முடியல அப்படின்னா அதுலயே ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஆகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. நம்மளால செய்ய முடியலையே, எல்லாரும் நல்லா செய்யறாங்களே, நம்மளுக்கு மாத்திரம் இப்படி இருக்கே, நமக்கு ஏன் இப்படி ஆண்டவன் நம்மளே ஒரு குறையாகவே படைச்சிட்டாரு, இப்படி எல்லாம் அந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா தவறாக தோன்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கு. அந்த வெளிநாட்டு பிரயாணம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு பிரயாணமாக இருக்கும். உங்களுடைய தகுதிக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு வருமானம்,
அங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே இருக்கும். மேடம் நான் வெளிநாட்டுல தான் இருக்கேன், இங்க ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறேன், எனக்கு நிரந்தர ஒரு வாய்ப்புகள், அதாவது வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயாச்சு, நான் இன்னும் தேடிட்டு இருக்கிறேன், இன்னமும் நானு பார்ட் டைம் ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்காக இன்னும் என்னுடைய பெற்றோர்கள் இந்தியால இருந்து காசுகளை அனுப்பி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க, என்னால அவர்களுக்கு மிக மிக பெரிய அளவுக்கு பாரம், என்னோட எஜுகேஷன் லோனை அடைக்க முடியாம தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த கன்னிராசி என்பவர்கள் ஒரு பெரிய ஹிஸ்டரியே வச்சிருப்பாங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹிஸ்டரியே வச்சிருப்பாங்க. இது எதனால நடக்குது? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், வெளிநாட்டுக்கு நீங்க போயாச்சு, நான் சொன்ன மாதிரியே முதல்லயே சொன்ன மாதிரி அடிக்கடி வெளிநாடை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். வெளிநாட்டுக்கு போயாச்சு, அங்க வேலை கிடைக்கல, இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தவறான ஒரு பாதைகளை நீங்க நோக்கி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி போகும்போது அதுல கரெக்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால இந்த மாதம் நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் 100% கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் கேட்டோம்னா நம்ம இங்க ஒரு நல்ல அளவுக்கு நல்லாவே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக தான் எல்லாருக்கும் நினைக்க தோணும். அந்த அளவுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்கள், ஆசாபாசம், மனைவி மக்கள் இப்படி எல்லாத்தையுமே துறந்து அங்க ஏதோ ஒரு வேலைக்காக அங்க தனிமைப்படுத்தப்பட்டு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அதுலயும் அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சில முன்னேற்றங்களையும், அடுத்து பாத்தீங்கன்னா திருமண வரன்கள் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள்ல நிறைய ஒரு மாற்றங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். திருமண வரன் பார்த்துட்டே இருக்கிற மேடம், எல்லா வரனும் எனக்கு தட்டி போயிட்டே இருக்கு, எந்த ஒரு வரனும் எனக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்படியே சொன்னாலும் உனக்கு வீடு இருக்கா, வாசல் இருக்கா, அம்மா அப்பா கூட சேர்ந்து இருப்பியா, இப்படியெல்லாம் பிரச்சனையை கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அந்த வரன்கள் தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். இது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு துரிதமாக எந்த விதமான கண்டிஷன்ஸும் இருக்காது. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போட்டாதான் உண்டு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு துரிதமான வரன்கள் அப்படின்றது அமையறதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்தியாலே வேலை செய்யறாங்க கன்னிராசி என்பவர்கள், ஒரு இடத்துல ஒரு உயர் பதவியை நோக்கி வேலை செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உயர் பதவிகள், அரசாங்க உத்தியோகம், இது எல்லாமே இந்த மாதத்துல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டம் நம்ம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்துல அங்க செவ்வாய், புதன், ராகு இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை இந்த மாதம் முழுவதுமே நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூரியனோட சேர்ந்து நடக்கும், அடுத்து செகண்ட் ஆஃப் இந்த 3 கிரகங்கள். அப்படி இருக்கும்போது இந்த 6ஆம் இடம்ன்றது கடனை அதிகப்படியாக கொடுக்கும், அடுத்து வியாதியை அதிகப்படியாக கொடுக்கும், எதிரிகளை கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் இந்த கிரகங்களினுடைய தன்மைகளை குறைக்க போகுது. உங்களுக்கு சகோதரர்கள்னால, இளைய சகோதர சகோதரிகள்னால பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களை இந்த மாசத்தோட கட் பண்ணி விடக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஏதாவது சொத்துக்கள் ரீதியான கடன்கள் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே இந்த மாதம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். தொழில் ரீதியான ஏதாவது கடன்கள் இருக்கு அப்படின்னா அதையும் இந்த மாதத்துல நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம், அதாவது மார்ச் மாதத்துல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவுக்கு செட் ஆகாது, அதனால பிரச்சனைகள், அதனால தொந்தரவுகள் அப்படிலாம் இருக்கு. அதனால மார்ச் மாதத்துல பெரிய அளவுக்கு காதல் ரீதியான சில தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால அதை பத்தி ரொம்ப யோசிக்க கூடாது. யோசிக்காம அதை அப்படியே ஹோல்டுலயே வச்சுட்டு வாங்க. இந்த மாதத்துல நீங்க அதை திருமணமா கன்வெர்ட் பண்ணணும், அம்மா அப்பா கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும், இதெல்லாம் நீங்க யோசிக்கவே கூடாது. உங்களுடைய வேலையில மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம்.
உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். கன்னி ராசி கன்னி லக்னம். ஓகே, டைம் ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா சார்? இல்லை சார், கொஞ்சம் இடக்கு முடக்கா ஓடிட்டுருக்குன்னா என்ன பண்ணோன்னு சொல்கிறேன். ஆனால் ஜென்ரலாக டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஏதாவது இப்போ வேலையில் எதனா ப்ரொமோஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஏதாவது புதுசாக எதனா லவ் பண்ண, ஏன்னா இது வந்து லவ் ராசி, கன்னி ராசி வந்து லவ் ராசி. லவ்வுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லை அப்ராடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லை மேற்கொண்டு படிப்புக்கு ட்ரை பண்ணுறேன், எடுக்கிற முயற்சிகளில் அதிகமாக வெற்றிகள் வரும். ஓகேவா? முக்கியமாக எதுலன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது பணம் போட்டு எதாவது ஏன்னா உங்கள் இது நில ராசி, அதுவும் இது உங்களுக்கு இந்த ஃபார்ம் லேண்டு, கார்டனிங் இது சம்மந்தமாக நிலங்கள் வாங்க ரொம்ப பிடிக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ரிசர்ச் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. ஏன்னா இது புதன் வீடுன்றதுனால நல்ல புத்திசாலியாக இருப்பீங்க, ரிசர்ச் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணோன்னா தாராளமாக பண்ணலாம். என்னென்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கோ, இல்லை யார்கிட்ட கொடுக்குறோம், யார்கிட்ட வாங்குகிறோம், இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். வீட்டில் வந்து உங்கள் கையில் பணமும் இருக்குங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் கையில் வந்து பணம் தங்கும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும். நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ணிட்டு போய்ட்டு, ஏன்னா எப்படியும் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிரும். ஏன்னா நீங்கள் அன்பானவங்க, எல்லாரையும் அன்பாக பார்த்துப்பீங்க, உங்களை எப்படியும் பிடிச்சிரும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தோடு எங்கன்னா வெளியே போயிட்டு வாங்க, கோவில்கள் போயிட்டு வரலாம். முக்கியமாக நீர்நிலை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒரு குற்றாலமோ, இல்லை ஏதாவது பீச், மெரினா பீச்சோ, மகாபலிபுரம் பீச்சோ ஃபேமிலியோடு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சார் நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் இல்லை சார்னா பரவாயில்ல. நம்ம இதில் வந்து நம்ம பெரியவங்க வந்து ஊருக்கு ஒரு கோவில், ஊருக்கு ஒரு குளம் வெட்டியிருக்காங்க, அங்கே போய் உக்காந்துட்டவங்க கொஞ்ச நேரம். கோவில் குளத்தாண்ட கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு எழுந்துவாங்க. அதுவே எவ்வளோ சேஞ்சஸ் வரும்னு பாருங்களேன். எனக்கு இதை நீங்கள் பண்ணிவிட்டு யாருன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, என்னென்ன சேஞ்சஸ் வந்தது, எப்படி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னு. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நீங்கள் நீர்நிலைக்கு குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை சாமி கும்பிடும்போது அபிஷேகம் பண்ணி வழிபடுறது நல்லது. இல்லை வீட்லேயே நீங்கள் விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறீங்கன்னா அபிஷேகம் பண்ணி வழிபடுங்க. நல்ல ஒரு நெய்வேத்தியம் படையல் போட்டு வழிபடுங்க, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அது குலதெய்வத்துக்கு பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ஜென்ரலாக இதில் வந்து ஹஸ்தம், சித்திரை இருக்கவங்களுக்கு இந்த அடிவயிறு பிரச்சனைகள், இல்லை ஏதாவது இப்போ இருக்க கோச்சார பிரகாரம் பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த இஷ்யூஸ், இல்லை ஏதாவது அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அதனால் ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சாப்பாட்டு முறைகள்லேயே நீங்கள் தாராளமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாங்க. நம்ம நிறைய பயிற்சிகள் இதுக்கு சொல்லுவோம். இந்த விதை பயிற்சிகள்லாம் கையில் கொஞ்சோண்டு இந்த பச்சை பயிரெல்லாம் எப்போயுமே வச்சுக்க சொல்லுவோம். அதெல்லாம் வைக்கும்போது இந்த தாக்கங்கள்லாம் அந்த பயிர்கள் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் அது நம்ம காக்கா குருவிக்கு ஏதாவது போட்டுட்டா அதுவே ஒரு கருமா கழிஞ்ச மாதிரி. நீங்கள் எதில் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்னா திருமண விஷயங்களில். ஏன்னா இது என்ன தான் லவ் பண்ணுற ராசியாக இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துடும், சரிங்களா? இப்போ வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ்லாம் வரும். இதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ரொம்ப டைம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸுக்கு டைம் நல்லா இருக்குங்க. நீங்கள் பிஸ்னஸை வளர்க்குறதுக்கோ, இல்லை அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கோ, வெளிநாடுகள் கொண்டு போகிறதுக்கோ, இல்லை நீங்கள் ரன் பண்ணுற பிஸ்னஸ்லேயே அதிகமாக ப்ராஃபிட் வர்றதுக்குன்னா எக்கச்சக்க வழிகள் இருக்குது. நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் ப்ரொமோஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மார்ச் 15க்கு அப்புறம்லாம் அது தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் வெளிநாடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, ப்ராஃபிட்ஸ் நல்லா வருது, வெளிநாட்டிலேருந்து ப்ராஃபிட் வர்றதுக்கெலாம் எக்கச்சக்கமாக வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எங்கே டிஸ்டர்ப் ஆகும், இந்த தூக்கம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா ஒரு பக்கம் வீட்டில் லைட்டாக பஞ்சாயத்து நடக்கும், ஒரு பக்கம் ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் டைட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். பேலன்ஸ் பண்ணுறதுல வந்து உங்கள் ஹெல்த் அடி வாங்கும், முக்கியமாக தூக்கம் அடி வாங்கும். அப்போது என்ன பண்ணலான்னா இந்த அருகம்பில் பவுடர்லாம் பேக்கெட் மாதிரியே வாங்கிட்டு தலைகாணி கீழே வச்சுக்கோங்க. பவுடரை கொட்டுற தலைக்காணி ஸ்பாயில் ஆகிடும். அதனால் இந்த பேக்கெட், ஒரு பேப்பர் பேக்கெட் 50 கிராம் 100 கிராம் பேக்கெட் வாங்கிட்டு தலைக்காணி கீழே வச்சுட்டு தூங்குங்க. அது நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும்.
அது ஒரு 3-4 நாளைக்கு ஒரு தடவை அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஒரு தெரப்பி மாரி நம்ம சொல்லி தர்றது தான். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேலை செய்யும். ஹாலில் ஒரு விநாயகர் படம்னு வச்சுட்டு தினமும் அவருக்கு வந்து படைய இதான் நம்ம சாப்பிட்றத நம்ம ரெகுலராக செய்கிற சாம்பார் சாதமோ ரசம் சாதமோ அதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு வச்சுட்டு வழிபட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. சாப்பாடு பிரசாதமாக மாறும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வரவே இந்த மாதம் சூப்பராக இருக்கும். தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்திங்கன்னா கன்னிமார் வழிபாடுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதுவும் படையல் மாதிரி போட்டு வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து நீங்கள் புதன்கிழமை பண்ணுறது ஒன்றும் பெஸ்ட்டு. அப்படி இல்லையா நீங்கள் வந்து சனிக்கிழமையும் பண்ணலாம், சனி ஞாயிறும் பண்ணலாம். ராகு காலத்திலே பார்த்து பண்ணுங்கள், அது ஒன்றும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வர இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றா ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யாருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, யாருக்கு உடல்நிலைக்கு டைம் நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே பொது பலன். சரிங்களா? ஏன்னா தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொது பலன். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார் எனக்கு நீங்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது சார் அப்படின்னா உங்கள் கிரகநிலை வேறு, ஏதோ உங்கள் சார்ட்டில் வந்து கிரகநிலை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். தனி நபர் தனியாக உங்கள் ஜாதகத்தை அலசி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மாசியம் வருது, பங்குனியும் வருது. பங்குனி வந்து மார்ச் 15 வருது. ஸோ மார்ச் 15 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கும்பத்திலேயே ஒரு 5 கிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன். சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து மீனத்துக்கு மாறுறார். அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? எல்லாம் நல்ல சேஞ்சஸாக தான் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ உங்கள் ராசிக்கு வந்து இது 11, உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதோ கட் ஆகிட்டுருக்குன்னா சூரியன் வேறு வீடு மாட்டின உடனே அது கிளியர் ஆகிட்டு காசு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் இந்த நாள் வச்சு சொல்கிறேன். இந்த நாள் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகம் வருது. ஏன்னா நம்ம வந்து புனித நீராடல், நம்ம பாவத்தை நதிகளில் கழிப்போம். நதிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மகத்தண்ணிக்கு தான் கழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலாக போய்ட்டு வாங்க. பழைய கோவில்களில் தான் அந்த பவர் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் கட்டியிருக்காங்க, நல்ல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் கும்பகோணம் போகணுன்றது இல்லை, ஊர் தாங்கணும்ல, அத்தனை கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போங்க. இல்லை இதில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, யூகேலேருந்து தான் கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தண்ணி எடுத்தாலும் அது கங்கை தான். அந்த தண்ணி எடுத்துகிட்டு லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, எடுத்துகிட்டு வேண்டிட்டு தெளிச்சுக்கோங்க, குளிங்க கங்கையாக, உங்களுடைய பாவம் எல்லாம் கரையும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து அவ்வளோ புனிதமாக இருக்குது. கிரகநிலை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சனி பயிற்சி நடக்குது, சில பேருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சில பேருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில பாவங்களில் உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. எந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த ராசிக்கான கடவுள்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அந்தந்த ராசிக்கான முறைகள் சொல்லியிருக்கோம். இது பிரகாரம் வேண்டிங்கன்னாவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 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 பயன் தரும். கூடவே உங்களுடைய பஞ்சபூதங்கள், அதுக்கான தானியங்கள், அந்த முறைகளை ஒன்றும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சூப்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வகுப்பு நிறைய நடக்குது, தனாகர்ஷ்ண வகுப்பு. அதில் பஞ்சபூதங்கள், நவதானியங்கள்லாம் எப்படி நம்ம தோஷத்துக்கு பேலன்ஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரேன். என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பயன்பெறுங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எடுங்க. வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.